ஹாய் நண்பர்களே. வாட் ஐ ஈட் இன் அ டேல இன்றைக்கி மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவை உப்புமா தான் பிளான் பண்ணேன். ஸோ ரவை உப்புமா பண்ணும் போதே நான் கொஞ்சம் கேரட் நிறையா அரிஞ்சு போட்டு நான் பண்ணிவிடுவேன். ஆல்மோஸ்ட் நான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் கேரட் போடுவேன். எனக்கு கேரட் தனியாக கொடுக்கறதோட பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா அதை சாப்பிட்றது தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். வித் கோக்னட் சட்னியோட நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. தென் மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பூண்டு குழம்பு அது செஞ்சு. ஸோ இன்றைக்கி நான் பூண்டு குழம்பு தான் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த பூண்டு குழம்புனாவே பிடிக்காது. இந்த காரக்குழம்பு, இந்த பேஸில் இருக்கிறது, புளிக்குழம்பு எதுவுமே பிடிக்காது. ஆனால் நம்ம செய்கிற வகையில் கொஞ்சம் செஞ்சால் அது ரொம்ப டேஸ்டியாகவே சாப்பிட்ருவாங்க. அது கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா எடுத்துக்கிட்டு அதிலே நம்ம நிறையா வெந்தயம், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே மெடிசன் தான். இது ஏன் நிறைய பேர் சாப்பிட மாட்றாங்க அப்படின்னா, அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் ஆகிறனால கூட இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த காரக்குழம்பு, இந்த பூண்டு குழம்புங்க நம்ம கண்டிப்பாக மிளகாத்தூள் நிறையா போடணும் தான். போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு, அந்த கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாமே நமக்கு அப்பீலிங்காக இருக்கும். ஸோ நான் 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாலும் நிறைய நல்லெண்ணெயிலே அந்த மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கி எடுத்துருவேன். ஸோ அங்கேயே இந்த காரம் நமக்கு அதிலே போயிடும். ஸோ பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. அது பத்தாமல் நான் கொஞ்சம் வெங்காயம், தக்காளியெல்லாம் அரைச்சி விட்டுடுவேன். ஸோ நமக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த காரம் எதுவுமே பசங்களுக்கு இதுவாகாது. நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இதுக்கு சைட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, வாழைப்பூ நேற்று நான் வாங்கின்னு வந்திருந்தேன். ஸோ இந்த வாழைப்பூ எடுத்துக்கிட்டு அந்த நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அது ஒரு பக்கோடா தான் பண்ணேன். வாழைப்பூ பக்கோடா. இந்த வாழைப்பூ பக்கோடாவுக்கு எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. சாரு, பிடி சார்லேருந்து மேம்லேருந்து எல்லாருமே டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இது நான் நாளைக்கு விலாகில் நான் இதை நான் அப்லோட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் வாழைப்பூ பக்கோடா. ஸோ இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் பூண்டு குழம்பும் வாழைப்பூ பக்கோடா வச்சுக்கிட்டு அதோட ஒரு கப் ஆஃப் தயிரும் வச்சுக்கிட்டு